தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 26/11/2025 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6 கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நான் உனக்கு துணையாக சகாயராக இருக்கும் பொழுது நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். மனிதரால் வரக்கூடிய துன்பமாக இருக்கலாம், சாத்தானால் வரக்கூடிய துன்பமாக இருக்கலாம். இப்படி எந்த துன்பம் உன்னை வந்தாலும் நான் உனக்கு கோட்டையும் அரணமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன். நீ விசுவாசமாயிருந்து கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் என்று எனக்கு நன்றி கூறிக்கொண்டு இரு, நான் உனக்கு சகாயராயிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் தைரியமற்றவர்களாக இருக்கலாம், உங்கள் இதயம் பலவீனப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடன் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லிக்கொண்டு இருந்தால் போதும். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு வெற்றி தந்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுக்கு சகாயராய் இருந்து பலவீனப்பட்ட சோர்வுற்ற எங்களுக்கு நீரே துணையா இருப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இனி எதற்கும் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது உலகத்தால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இன்றிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறிக்கொண்டு இருப்போம். எதற்கும் பயப்பட மாட்டோம். நீர் எங்களுடன் இருந்து எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.